Hi friends, welcome to Purani Lifestyle. நான் உங்கள் பூரணி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ பதிவு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அனைத்து பெண் தோழிகளுக்கும் என் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஸோ மனசார தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபியூ திங்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில, பட் இருந்தாலும் என்னோடய மனசுக்கு தோன்றது உங்களோட நான் இதில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னோடய ஜேர்னி. ஸோ நிறைய பேர்த்துக்கு ஸ்டார்டிங்லேருந்து தெரியும். ஸோ நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எந்த சூழ்நிலையில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர், இப்போ நியூலியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிடுறேன். எனக்கு மோட்டிவேட்டடாக இருந்துச்சு நான் சக்சீட் ஆகிருக்க ஒரு விஷயத்தில் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கீ மோட்டிவேட்டடாகவோ இல்லை வந்துட்டு உங்களை வந்துட்டு உந்துதல் செய்யக்கூடிய ஒரு கீயாக இருக்குது அப்படின்னா அது ரொம்பவுமே ஹாப்பி. ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுலேருந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கும்போது என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாகவே தான் இருந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணி ஹஸ்பண்டோட தம்பி வந்துட்டு ஜாபில் போனாங்க, அண்டு அவங்களோட தம்பிங்க, ஸோ மாமா மச்சான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய எல்லாருமே சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் உள்ள வந்தாங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸாக இல்லைனாலும் நான் வந்துட்டு அதுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு ஹஸ்பண்ட் தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. நான் வந்துட்டு டீச்சிங் லைனில் இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கிட்ஸுக்கு டீச் பண்ணுற மாதிரி ஏதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ட்ராயிங் வந்துட்டு நான் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக ட்ராயிங் டீச்சிங் அண்டு ஹேண்ட் ரைட்டிங் டீச்சிங் இந்த மாதிரி தான் வந்துட்டு போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஸோ நீ படிக்கிறதையே வந்து எடுத்து போடு, உனக்கும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும், அதை வந்துட்டு மெமரி பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிலன் ஸ்டடி சர்க்கிள் அந்த சேனல் நேமை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி நிலன் ஸ்டடி சர்க்கிள்னு போட்டுட்டு டிஎன்பிஎஸ்சி ஓரியன்ட் டாபிக்ஸாக வந்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து போடுறது, படித்து போடுறது, எழுதி போடுறது, இந்த மாதிரி போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணுறக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக சக்சீட் ஆகும் கண்டிப்பாக, பட் அது வந்துட்டு ஒரு பிரேக்கில் வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணல, விட்டுட்டேன். ஸோ அது ஃபுல்லாமே வந்துட்டு ஸ்டடி ஓரியன்ட் சேனல், எல்லாமே வந்துட்டு ஸ்டடி ஓரியன்ட் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் அப்டேட்ஸு, இந்த மாதிரி தான் எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக கொடுத்துட்ருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு அன்வான்ட் திங்ஸு, வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு அதில் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு அதில் தேவையில்லாமல் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அதை வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஏன்னா நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ணணும், டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வந்தாச்சு, ஜாப் இல்லை, ஸோ ஏதாவது மணி ஏர்ன் பண்ணணும், ஒர்க் ஃப்ரம் ஹோமு ட்ரை பண்ணியாச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கல எதுவுமே. ஸோ அவுட் சோர்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல. சமயத்தில் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது ஒரே ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூடியூப் தான். ஸோ நம்ம வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணாமல் கண்டிப்பாக இருக்கவே மாட்டோம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம ஃபோன் பேசுகிறதுக்காகட்டும் இல்லை வந்துட்டு ஃப்ரீ டைமில் மொபைல் பார்க்குறதாகட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் கிடைக்கக்கூடிய நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணியை நமக்கு வந்துட்டு ஃபேவராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக ஸ்டார்ட் பண்ணது தான். அதை வந்துட்டு பாதியிலே கட் பண்ணிவிட்டு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி, ஏன்னா நான் படிக்கிறத தாண்டி அமௌண்ட் அப்படின்னு வரும்போது நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பூரணி லைஃப் ஸ்டைலு. ஸோ நான் வந்துட்டு தம்பியை பண்ணலாம், தம்பி செய்கிற விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக பண்ணேன். பட்டு அது எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இது என்ன அடுத்தடுத்து போடுறதுன்னு தெரியாமல், ஸோ எகெயின் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் நான் படிக்கிறது டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம
டெக்னாலஜி டீச்சிங் லைனில் இருக்கிறது அண்ட் ஸ்டடீஸு ஓரியன்டாக இருக்கிறதுனால ஸோ நமக்கு என்ன வருதோ, நம்ம என்ன கைட் பண்ணுறோமோ, நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அதையே ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்போதே நிறைய நண்பர்கள் வந்துட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் க்ராக் பண்ணிடுவீங்க அண்ட் யூடியூப்லேயும் வந்துட்டு நிறைய ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம், நிறைய கமெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதை விட அந்த 10 மெம்பர்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் மோட்டிவேட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் இந்த அளவுக்கு பேசுகிறாங்க. ஏன்னா யாருமே தெரியாது, முகம் தெரியாத நண்பர்கள்கிட்ட ஒருத்தவங்கக்கிட்ட வந்துட்டு பரவாயில்ல பண்ணுங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அது அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் பண்ணாங்க. அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் எல்லாத்தோட நேமும் எடுத்து வச்சுருக்கேன், ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த நேரத்தில் நான் வந்துட்டு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னோடய யூடியூப் வந்துட்டு ஓரளவுக்கு சக்சீட் ஆயிடுச்சு. இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் கொண்டு வரணும். கொஞ்சம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதில் அமௌண்ட் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு என்னை சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. அண்டு யாருன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு நல்லா பண்ணுங்கள், நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதத்துலையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நான் ரீச் ஆகிட்டேன். இல்லை யூடியூப் ஃபஸ்ட் பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னாலே வந்துட்டு ஒரு கிவ் அவே மாதிரி நான் வந்துட்டு பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு லேட்டராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த என்னோடய யூடியூப் ஜேர்னி எனக்கு ரொம்ப இந்த வருஷத்தில் எனக்கு ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் ஒவ்வொரு பெண்களுக்கும் நம்ம நினைக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும், அதுதான் பெரிய விஷயம். ஸோ எந்த இடத்துலையுமே வந்துட்டு நம்ம அப்பா அம்மாவையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, ஹஸ்பண்டையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, கூட பிறந்தவங்களையும் டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லா சூழ்நிலையும் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு செஞ்ச விஷயந்தான் இந்த யூடியூப் சேனல் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ இந்த சமயத்தில் எல்லா பெண்களுக்கும் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியுமே இது மாதிரி தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்துட்டு நம்மளுடைய எஃபர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கான வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கை கூட தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களுடைய எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருங்க. அண்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு படிக்காத சொல்லித்தரணுமா சொல்லித்தாங்க, இல்லை வந்துட்டு ட்ராயிங் வரும், கோலம் வரும், சமைக்கிறது வரும், என்ன வருதோ வந்துட்டு பண்ணுங்கள். அண்டு வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கனாலும் வேலைக்கு போங்க. வீட்டுக்குள்ளேயே மட்டும் அடைஞ்சிருக்கணும்னு மட்டும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி மட்டும் யாருமே நினைக்காதீங்க. கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் யாருமே பிளான் பண்ணாதீங்க. வெளியே போங்க, சம்பாதிங்க, கை நிறைய சம்பாதிங்க. உங்களையே வந்துட்டு வலுப்படுத்திக்கலாம், நீங்கள் உங்களையே ஊக்கப்படுத்திக்கலாம். அதுதான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ செல்ஃப் மோட்டிவேட்டட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை நாமளே தட்டி கொடுத்து பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், நம்ம ஃபேமிலிக்கு என்ன செட் ஆகும், இது பண்ணால் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு நம்ம சேஞ்சஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒவ்வொரு விஷயமா வந்துட்டு திங்க் பண்ணி முயற்சி பண்ணுங்கள். முயற்சி அப்படிங்கிறது ஒரு நாள் வந்துட்டு சக்ஸஸ், வெற்றியை வந்துட்டு தேடி தரும். ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பெண்களுக்கும், என்னுடைய பெண் சகோதரிகளுக்கும் நான் சொல்கிறது வந்துட்டு இதுதான். ஸோ நிறைய நண்பர்கள் வந்துட்டு என்னை நிறைய இடத்துல வந்துட்டு மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு ஒரு விஷயத்த மோட்டிவேட்டடாக எடுத்து பண்ணுங்கள், வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு மார்ச் 8 மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு மோட்டிவேட்டடாக என்னோடய லைஃப் சேஞ்சஸாக கொண்டு வந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.